ஹலோ ஹை ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து இட்லி பொடி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி வந்து திடீர்னு இட்லி பொடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் வந்து ஒரு கை வந்து உளுந்து எடுத்திருக்கேன், அது நல்லா வறுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கடலைப்பருப்பு, அதையும் நல்லா வந்து சிம்மில் வச்சு ஒரு வறுத்து எடுத்துக்கலாம். பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் எல்லாத்தையும் வறுத்து எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு இது நல்லா வெடிக்கும். ஸோ அந்த சத்தம் நிறுத்தினவுடனே நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து வரமிளகா, கொஞ்சம் வந்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஸோ இதையும் நல்லா வந்து எண்ணெயே இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம். உளுந்து, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கடலைப்பருப்பு, வெள்ளை எள்ளு, வரமிளகா, கொஞ்சம் உப்பு, அப்புறம் கருவேப்பிலை. ஸோ வறுத்ததெல்லாம் எடுத்து ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம ஆறினவுடனே நம்ம வந்து ஒரு பிளெண்டரில் போட்டுக்கலாம். ஸோ வந்து ஒரு கொரகொரப்பான ஒரு கண்டிஷனில் வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இட்லி பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருள் கூட போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ